கமிஷனர் வரையிலும் தெரிஞ்சிருக்கு. சாரிங்க கண்மணி, இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. சீனியர் என்ன சொல்றாருன்னா, முடிஞ்ச வரைக்கும் சமாதானமா போக சொல்றாரு. இதுல கொஞ்சம் ஈக பார்த்தாலும் கூட உள்ள இருக்கிறவனோட மொத்த வாழ்க்கையும் போயிடும்ன்றாரு. வாய்ப்பு இருந்தா சமாதானமா போயிட சொல்லுங்க. நான் போனை வச்சிடறேம்மா. அதுதான் கீர்த்தி. அவகிட்ட மாட்டினா சாதாரணமா தப்பிக்கவே முடியாது. என் காதல பணியமா வச்சு என்னோட காதல அவ ஜெயிக்க பாக்குறா. கடவுள் கூட என்ன கைவிட்டுட்டாரு. சரி பரவாயில்ல விடுங்க. இதுதான் நடக்கணும்னா இதுதான் நடக்கும். கீர்த்தி, காஃபி கொண்டு வந்து தரட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாமா? என்ன கீர்த்தி, அவங்க எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. உள்ள லாக்அப்ல இருக்கான். ஒருத்தரும் பஞ்சாயத்து தூக்கிட்டு இங்க வரவே இல்லையே. அதுல நான் இருக்கேங்கிறதே அவங்களுக்கு இன்னும் தெரியல. அது மட்டும் இல்ல, இது விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கே அவங்க பயந்துட்டு இருக்காங்க. போறதுக்கு பயம் ஓகே, புள்ளைய வெளியில எடுக்கணும்னு உங்ககிட்டயாவது வந்து கெஞ்சிருக்கணும்ல. அதுக்கும் வரவே இல்லையே. என்னை பார்த்து அந்த அளவுக்கு அவங்க மிரண்டு போயிருக்காங்கன்னு. எப்படி இருந்தாலும் கடைசியா என் கிட்ட தான் வருவாங்க. வந்துட்டாங்க. அண்ணா இரு, நான் போய் பார்க்கணும். உன்னை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நீ உயிரோட இருக்கேன்னு கூட நான் நினைச்சு பார்க்கல. ஆமா, இத்தனை நாள் நீ எங்கடி இருந்த? நீ இருக்கேங்கிற தைரியத்துல தானே அந்த கிருஷி எனக்கு ஆட்டம் காட்டினா. ஆமா, என்ன இவ்ளோ தூரம்? தயவு செஞ்சு ராம கொஞ்சம் வெளியே விட்டுரு. ஓ, அதுக்காக தான் நீ வந்திருக்க. என் மேல இருக்கிற கோவத்தை அவர் மேல காட்டாத கீர்த்தி. அவர் பாவம். ஓ, அங்க அடிச்சா இங்க வலிக்குதா? பரவாயில்ல, உன் காதல் என் காதலை விட பெருசுதான். நான் அடிக்கிறேன், நீ துடிக்கிற. செய்யாத குற்றத்துக்கு இந்த தண்டனை ரொம்ப பெருசு கீர்த்தி. நான் தான் அவரை விட்டு விலகி போயிட்டேன் இல்ல. மறுபடியும் எதுக்கு அவரை தொந்தரவு பண்ற? உன்னை யாரடி விலகி போக சொன்னது? நான் திட்டம் போட்டு கட்டம் கட்டி உன்னை அந்த அன்புக்கு கட்டி வைக்கலான்னு நினைச்சா நீ பாட்டுக்கு கிளம்பி போறேன்னா என்னடி அர்த்தம்? நான் தான் ராம விட்டு விலகி போயிட்டேன் இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன அன்பு சேர கட்டிக்கணும்னு சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ கடைசி வரைக்கும் கன்னியாவே இருந்து எனக்கு தண்ணி காட்டலான்னு பாக்குறியா? நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கன்னு தெரிஞ்சா அந்த முட்டாள் கிருஷ் என் கூட வாழுவான்னு நினைக்கிறியா? நீ இருக்கிற வரைக்கும் அவன் ஏன் கிட்ட வரவே மாட்டான். ஒண்ணு நீ சாகணும், இல்லனா இன்னொருத்தன் கூட வாழணும். அப்போ மட்டும்தான்
அவனோட பார்வை என் பக்கம் திரும்பும். இல்ல இல்ல, அதுலயும் நீ செத்தா எனக்கு பிரச்சனை தான். அந்த சாவுக்கு நான் தான் காரணம்னு அவன் என்னை இன்னும் வெறுப்பான். இல்ல தன்னோட பழைய காதலின்னு சொல்லி உன் போட்டோவை பூஜை அறையில வச்சு அங்கேயே வாழ்க்கை நடத்த போயிடுவான். ஐயோ, அது எல்லாத்தையும் விட இது பெரிய கொடுமை. அதனாலதான் நீ அன்புவை கட்டிக்கிட்டா அவனுக்கு உன் மேல வெறுப்பு வரும். என் மேல அவனுக்கு அன்பு வரும்னு பார்த்தா நீ எனக்கே டாட்டா காட்டிட்டு ஓடுறல்ல. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அன்புக்கு என்னடி குறைச்சல்? அவனுக்கு நீ ரெண்டாம் தரங்கிறத தாண்டி மத்த எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் அடி. பணம், அழகு, அறிவு, ஆற்றல், இது எதுலயுமே அவன் குறைஞ்சவன் இல்லையே. நீ ஏன் அவனை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே போற? அப்படி என்ன நீ இவன் கிட்ட கண்டுட்ட? ராம விட்டுட்டு நான் வேற ஒருத்தனை எக்காரணத்துக்காகவும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இது பாருடா, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதுல நீ செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறவனை தான் கட்டிப்பியா? நான் ராமுக்காக தான் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதுதானடி இப்போ என் பிரச்சனையே. நீ விலகிதான் போற, அவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லி விலகி போறான். அவன் சொல்றான் அவ கூட தான் வாழுவேங்கிறான். நீ ஓடி ஒளிய ஒளிய அவன் உன்னை தேடி அலையறான். இதுக்கெல்லாம் முடிவு எங்க? அதுக்காக தான் உன் அன்போட முடிச்சு போட்டு விட்டா அத அவத்த விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆயிட்டியேடி. இதோ இப்ப வந்து நீ என்ன பண்ற? ஏ ராம ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு வந்து நிக்கிற. அவன் உன்னை மறக்கறத விட நீ அவனை மறக்கணும். அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. நீ குடும்பம் புள்ள குட்டின்னு இருக்கணும். அதனால நான் கண்டுபிடிச்ச ஒரே வழி அன்புக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிறது தான். அன்பு சார விட்டுடுங்க. நான் எங்கேயாவது போய் யாரையாவது கட்டிக்கிட்டு வாழ்ந்துக்கிறேன். நீங்க ராம சமாதானப்படுத்தி அவரோட வாழ பாருங்க. அவரை வெளியே விட்டுருங்க ப்ளீஸ். ஏய், என்ன திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? ஓ ராம காப்பாத்துறதா இருந்தா நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். இல்லனா அந்த பேச்சுக்கு இடமே இல்ல. அன்புதான் உன் புருஷன். அதுக்கு நீ சம்மதிச்சா வெளியே கிருஷ் வருவான். இல்லனா அங்கேயே அவன் கிடந்து சாவான். இரு, நம்ம இங்க டீல் பேசிட்டு இருக்கிற நேரத்துல அவன் அங்க என்ன நிலைமையில இருக்கான்னு பாக்கணும். அடிச்சே கொன்றுவேன். சொல்றா, ஒத்துக்கடா, ஒத்துக்க. ஏய் சார், என்னால ஒத்துக்க முடியாது. ஒத்துக்கிற வரைக்கும் அடி வாங்குவேன். ஒத்துக்க மாட்டேன் சார். சொல்றத கேளு, ஒழுங்கா ஒத்துக்க. சார், டேய், ஒழுங்கு மரியாதையா கீர்த்தி மேடத்தை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு. இல்ல கஞ்சா கேஸ்ல உன்னை தூக்கி உள்ள வச்சிரும் பாத்துக்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் கஞ்சா கேஸ்ல ஜெயிலுக்கே போறேன் சார். உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப வச்சிருக்கோம், உன்னை சுடுகாட்டுக்கு அனுப்ப தானே வச்சிருக்கோம். இங்க பாரு, நான் சொல்றதை கேட்டா மாப்பிள்ளையா போவ, இல்ல பொணமா தான் போவ. ரெண்டுத்துக்கும் ஒரே மாலை தான்டா. நான் பணமாவே போய்க்கிறேன். சொல்லிட்டு இருக்க. ஒத்துக்கடா.
இங்க பாரு நான் சொல்றத ஒத்துக்க இல்ல அடி வைக்க செத்துருவ ஏய் அடங்க மாட்டேங்கறானே யோ இவனுக்கு தண்ணி தெளிச்சு உட்கார வையா சரிங்க சார். சொல்லுங்க மேடம். என்ன நடக்குது சார்? என்ன அடிச்சாலும் ஒத்துக்க மாட்டேங்கறான் மேடம். இப்ப கூட அவனை அடிச்சு அடியில மயக்கமாயிட்டான். தெளிய வைக்க சொல்லிருக்க. உங்க போன் கால் அட்டெண்ட் பண்ண தான் வந்திருக்க. சரி அவன் என்னதான் சொல்ல வரான்? வெண்மதி வெண்மதி வெண்மதிங்கறான். வாயை திறந்தா வெண்மதி, வலிச்சா வெண்மதி, விழுந்தா வெண்மதிங்கறான், எழுந்தா வெண்மதிங்கறான். போதும் நிறுத்துங்க. நீங்க அவ புராணத்தை பாட வேண்டாம். என்ன பண்றதுன்னே தெரியல மேடம். இனிமே அடிச்சா இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் கூட தாங்க மாட்டான் மேடம். போய் சேர்ந்துரும் போல இருக்கு மேடம். இப்படி இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க என்னதான் பண்ண போறீங்க மேடம்? பேசாம அவன் செத்து போகட்டும். ஐயோ அப்புறம் நமக்கு பிரச்சனை ஆயிடுமே. எந்த பிரச்சனையும் வராது மேடம். இன்னும் எஃப்ஐஆர் கூட போடல. அவன் நம்ம ஸ்டேஷன்ல இருந்ததுக்கு ஆதாரம்னு எதுவுமே இல்ல மேடம். பணத்தை தூக்கிட்டு போய் ஏதாவது பைபாஸ்ல போட்டு வந்துரும் மேடம். அப்புறம் லாரில அடிபட்டு செத்துட்டானே கேஸ முடிச்சிடலாம் மேடம். யாரு என்னன்னு தெரியறதுக்கு ஒரு வாரம் ஆயிரும். அதனால நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. சரிங்க சார், நான் மறுபடியும் கால் பண்றேன். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அடிக்கிறதெல்லாம் நிறுத்திடுங்க. ஆமா மேடம், எனக்கே அடிக்கிறதுக்கு தெம்பு இல்ல. சாப்பிட்டு எனர்ஜியை ஏத்திக்கிட்டு தான் அடிக்கணும். சரி சாப்பிடுங்க. ஓகே மேடம், வச்சிடறேன். என்ன கேட்டல்ல? இதுதான் கீர்த்தி, வேண்டாம் கீர்த்தி, அவரை விட்டு. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், சத்தியமா செய்யறேன். அவரை மட்டும் ஒண்ணும் பண்ணாத. என்ன சொன்னாலும் என்ன வேணாலும் செய்யறேன். சரி எந்திரி. உன் கையில தான் கிறிஷோட உயிர் இருக்கு. நான் தான் செய்யறேன்னு சொல்லிட்டேன்ல. இங்கே என்ன சாக சொன்னாலும் நான் செத்துறேன். ஐயோ, நீ இங்க செத்து ஆவியாகி ஏன் வாழ்க்கையை அழிக்கவா? நீ சாகலாம் வேண்டாம், நீ வாழணும் சொல்லும். அன்புவ கட்டிக்கிட்டு சந்தோஷமா நீ வாழணும். நீ அன்புவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எங்க கல்யாணம் ஸ்மூத்தா நடக்கும், வாழ்க்கையும் சுகமா இருக்கும். உன்னோட டிஸ்டர்பன்ஸ் எனக்கும் இருக்க கூடாது, கிறிஷுக்கும் இருக்க கூடாது. சரியா? செய்யறேன் ஆ செய்யறேன். அன்பு சர கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆ, இப்ப போய் சொல்லி அவனை காப்பாத்திட்டு அப்புறம் என்ன ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காத. உங்க கல்யாணம் முடியற வரைக்கும் கிறிஷோட உயிருக்கு ஆபத்து இருந்துட்டே தான் இருக்கும். இல்ல இல்ல, நான் போய் சொல்லல, ஏமாத்தவும் மாட்டேன். என் ராம மட்டும் விட்டுரு ப்ளீஸ். என்னது? ஊராமா? சாரி சாரி, உங்க ராமா. ஊ ராமும் இல்லடி, ஏன் ராமும் இல்ல. அவன் இன்னியோட செத்துட்டான். ஐயோ, அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இரு, என்ன சொல்ல விடுடி. ராமங்கிறவன் இன்னியோட செத்துட்டான். நாளையில இருந்து அவன் ஏன் கிறிஷ், என்னோட கிறிஷ். சரியா? சரி சரி, நீ போ. இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அவரை அடிக்க வேண்டான்னு சொல்லு. ஏய், ரொம்ப சீன் எல்லாம் போடாத.
அவன் ஏன் கிறிஷ் ஆனதுக்கு அப்புறம் அவனோட பாதுகாப்பை நான் பாத்துக்க மாட்டேனா? நீ சொன்னபடி நடந்துக்கோ. போ. போடி. சார், மேடம். இந்த பக்கம் ஓகே வாங்கிட்டேன். ஓகே மேடம். நீங்க இனிமே அவனை அடிக்காதீங்க. ஓகே மேடம். ஒண்ணும் பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஓகே மேடம். சரி வச்சிரேன் மேடம். சரி, அவன் என்னதான் சொல்ல வரான்? வெண்மதி வெண்மதி வெண்மதிங்கிறா. நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கன்னு தெரிஞ்சா அந்த முட்டாள் கிறிஷ் என் கூட வாழ்வான்னு நினைக்கிறியா? நீ இருக்கிற வரைக்கும் அவன் ஏன் கிட்ட வரவே மாட்டான். ஒண்ணு நீ சாகணும், இல்லனா இன்னொருத்தன் கூட வாழணும். உன் கையில தான் கிறிஷோட உயிர் இருக்கு.